எக்ஸாம்பிள் 5.13ல் 4 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுக்கெலாம் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏபிசிடி அப்புறம் பிசிஏடி. ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. முதல்ல ஸ்லோப் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அவுட்புட் என்னங்கிறத பார்ப்போம். இதுனா ஃபார்முலா ஸ்லோப் கண்டுபிடிக்கனாலே நமக்கு தெரியும். m = y2 - y1 டிவைடட் பை x2 - x1. y2 என்னது -2, y1 -2, x2 என்னது 6, x1 1. அப்போது -2 + 2 டிவைடட் பை 5 0. சரியா? ஏன்னா மேலே 0 ஆயிடுச்சு இல்லையா? இன்னொரு லைன் கூட எழுதிக்கலாம். 0/5 0. அடுத்த சம் பாருங்கள். இதுவும் அதே தான். m = y2 - y1 x2 - x1. y2 என்னது 1 -1 டிவைடட் பை 2 - 5 0/-3 = 0. சரியா? இது ரெண்டுமே 0 ஆயிடுச்சு. அடுத்து இதை கண்டுபிடிக்கலாம். m = y2 - y1 x2 - x1 = 1 - 2 டிவைடட் பை 5 - 6. அப்போது இது -2. இது -2 ஏன்னா எங்கள் கொஸ்டினில் -2 இருக்குது. -2. அப்போ இது -2 இருந்துச்சுன்னா இது -2 = 1 + 3 எதுனா 1 + 2 டிவைடட் பை -1 = 3/-1 = -3. சரியா? அடுத்து இந்த சம்மு ஏடி m = y2 - y1 டிவைடட் பை x2 - x1 y2 1 - 1 y2 - y1 ஏடி தானே. என்னது 1 - 2 d 2,1. அப்போது y2 - y1 1 - 2 டிவைடட் பை 2 - 1 = 1 + 2 டிவைடட் பை 1 = 3. 3/1 = 3. இல்லையா? அப்போது இங்கே முதல்ல பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. பிசியும் ஏடியும் நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப்பிசியமாக தான் இருக்கணும். அப்போது ஏபிசிடிங்கிற ஸ்ட்ரக்சரை நான் பாயிண்ட்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா அது ட்ராப்பிசியம். ஏன் அப்படின்னா ஏபிசிடி பேரலாக இருக்குது. அப்புறம் பிசியும் ஏடியும் அன்பேரலாக இருக்குது.